முருகனை முருகப் பெருமான் என்று அழைத்தது யார் அப்படின்னு சொன்னா முதலில் அருணகிரிநாதர் தான். அதற்கு முன்பாக யாரும் முருகனை முருகப் பெருமான் என்று அழைக்கவில்லை. முருகன்னு சொல்லுவோம், கந்தன்னு சொல்லுவோம், சுப்பிரமணியம்னு சொல்லுவோம், இப்படி பல பேர்கள் உண்டு. இவர் தான் என்ன பண்றாருன்னா, பொதுவாகவே பெருமாள் அப்படின்னு சொன்னா அது மகாவிஷ்ணுவை குறிக்கக்கூடிய சொல். பெரும் ஆள், பெரிய மனிதன், இருக்கக்கூடிய மனிதர்களே பெரிய மனிதன் என்று சொல். மனிதன் மட்டும் கிடையாது, இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் உயர்ந்தவர் அப்படிங்கிற பொருள்ல அது வருது. புருஷோத்தமன் அப்படின்னு நம்ம சொல்றோம். புருஷ உத்தமன் சமஸ்கிருத சொல்லது. அப்ப புருஷ உத்தமன் தமிழ்ல பெருமாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த பெருமாள் அப்படிங்கிற சொற்றொடர் அப்படியே எடுத்துட்டு பெருமான் அப்படின்னு இவர் மாத்துறார். பொதுவாகவே மாயோன் அப்படின்னு சொன்னா அது கண்ணன், திருமால்னு அர்த்தம். இப்ப பல இலக்கியங்கள்ல, தமிழ் இலக்கியங்கள்ல பெருமாயன் அப்படின்னு சொல்லுவாங்க மகாவிஷ்ணுவை. மாயன், பெருமாயன். அருணகிரிநாதர் என்ன பண்றாருன்னா அதை அப்படியே அழகா எடுத்து பெருமாளை பெருமான், முருக பெருமான் அப்படின்னு மாத்தார். தன்னுடைய திருப்புகள்ல அதை குறிப்பிடுறார். அப்ப இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். சமயங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை இது காட்டுது. பெருமாள் நம்ம திருப்பதி வெங்கடாச்சலபதியை சொல்லலாம், மகாவிஷ்ணுவை சொல்லலாம். இருந்தாலும் கூட முருகனையும் நாம் முருகப்பெருமான் அப்படின்னு அழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அருணகிரிநாதர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். முருகனை மருகன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் மருகன் அப்படின்னு சொல்றோம்னா பெருமாளுக்கு மருமகன், அதனால அவரை மருகன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப மருகன், பெருமான் இது எல்லாமே விஷ்ணுவை தொடர்பு படுத்தி முருகனுக்கு அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெயர்கள். ஆகவே நாமும் இந்த சொற்றொடரை அழகாக பயன்படுத்தலாம். தன்னுடைய திருப்புகள்ல கிட்டத்தட்ட 1300 பாடல்கள் இருக்குது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேலான பாடல்கள்ல அருணகிரிநாதர் ராமாயணத்தை எடுத்து கையாண்டிருக்கிறார். அதுதான் மிக முக்கியமானது. ராமாயணத்தில் இருக்கக்கூடிய 6 காண்டங்களிலும் இருக்கக்கூடிய செய்திகளை அழகாக எடுத்து திருப்புகளில் அவர் கையாண்ட விதம் தான் ரொம்ப அற்புதமானது. முருகனை பாடும்போது அப்படி ராமனையும் சேர்த்து இவர் பாடுகிறார். ராமன் எப்படி வளர்க்கப்பட்டாரோ, ராமன் எப்படி போர் செய்தாரோ, ராமனுடைய நற்குணங்கள் இல்லை, அதை எல்லாத்தையும் அப்படியே முருகனுக்கு கம்பேர் பண்ணி அருணகிரிநாதர் எழுதியிருக்கிறார். அப்ப நம் திருப்புகளை படிக்கும் பொழுது ராமாயணத்தை படித்த ஒரு திருப்தியும் நமக்கு ஏற்படுகிறது. அந்த அரும்பணியை செய்த அருணகிரியாருடைய புகழை நாம் போற்றுவோம். முருகனை முருகப் பெருமான் என்று நாம் அன்போடு அழைப்போம்.